ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நல்ல டேஸ்டான ஒரு பிஸ்கெட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பீகார் ஸ்டைல் தேக்வா பிஸ்கெட் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கோதுமை மாவில் செய்யக்கூடிய நல்ல டேஸ்டியான பிஸ்கெட் ரெசிபி. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான இந்த பிஸ்கெட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த தேக்வா பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க. இது நீங்கள் மைதா மாவில் கூட செய்யலாம். கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். ரவை முடிஞ்ச அளவுக்கு மிக்சியில் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து பொடி பண்ண சர்க்கரை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காவை இது போல் நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு நெய்யை நல்லா சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சூடுபடுத்தி சேர்த்துனீங்கன்னா பிஸ்கெட் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக மொறுன்னு கிடைக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நெய் இந்த அளவுக்கு சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஆப்ஷனலாக நீங்கள் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். பாதி எண்ணெய் பாதி நெய் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். இது போல் நல்லா கலந்து விட்டு கையால் இது போல் நல்லா கலந்து கொடுங்க. மாவு நல்லா அழுத்தி பிடிச்சி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா டைட்டாக நிற்கணும். பாருங்கள், பிஸ்கெட்டுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். நல்லா டைட்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை விட நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டிங்கன்னா மாவு ரொம்ப லூஸாக போயிடும். பிஸ்கெட் நம்ம செய்யும்போது எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பிசைஞ்சாச்சு. நம்ம ரவைலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஊறி வரட்டும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற போட்டுடுங்க. இதை மூடி போட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் பாருங்கள், மாவு இன்னும் நல்லா திக்காக கெட்டியாக இருக்குது. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா நம்ம பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். நல்ல மாவு பிசைஞ்சிட்டு இது போல் நல்ல நீளமாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரே மாதிரி ஈக்குவலாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கத்தியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி ஈக்குவலாக எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம். பிஸ்கெட்டுக்கு டைட்டாக மாவு பிசைஞ்சிக்கணும். அதே சமயம் தண்ணி சேர்க்கும்போது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா திக்காக பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிஸ்கெட் நல்லா பர்ஃபெக்டாக வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு இதிலிருந்து நம்ம ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நமக்கு பிடித்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். நான் இது ஒரு லீஃப் ஷேப்புக்கு நான் செஞ்சுக்க போகிறேங்க. இது லீஃப் மாதிரி நம்ம லைட்டாக எட்ஜில் ஷார்ப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லீஃப் ஷேப்புக்கு நான் கொண்டு வந்துடுறேன். லீஃப் போல் டிசைன் கொண்டு வரதுக்கு இது போல் கத்தியால் கோடு போட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி கத்தியில் லைட்டாக நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்க நல்லா சூப்பராக லீஃப் மாதிரியே இருக்குன்னு. இதே மாதிரி தான் செய்யணும்னு இல்லைங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ரவுண்டாக கூட நீங்கள் இது போல் தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது போல் ரவுண்டாக செஞ்சுட்டு கத்தியால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப் கூட நீங்கள் கொடுத்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பூரி பொரிக்கிற இந்த மாதிரி கரண்டி இருக்கும் பாருங்கள், அதில் கூட இந்த மாதிரி தட்டையாக தட்டி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல சூப்பரான ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இதில் எது ஈஸியாக இருக்கோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. பாருங்கள், நான் இது போல் லீஃப் மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ இது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாங்க. எண்ணெய் லைட்டாக சூடுபடுத்திக்கோங்க. டைரெக்டாக அப்படியே பிஸ்கெட் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயோட டெம்பரேச்சர் பார்த்துக்கோங்க. இது போல் சின்னதாக போட்டு ஆயிலோட ஹீட் ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாதுங்க. லோ டு மீடியம் தான் நீங்கள் மாற்றி மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம பிஸ்கெட் எண்ணெயில் போட்டாச்சு. போட்டதும் உடனே திருப்பிடாதீங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வெந்து வந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டு நம்ம மாவில் பிசைஞ்சிருக்கிறதுனால டக்குன்னு நல்ல ஒரு கலர் கிடச்சிடும். பாருங்கள், இது போல் கொஞ்சம் லைட்டாக வெந்து வந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இது மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததும் எடுத்து வேறு ஒரு கரண்டியில் மாற்றி எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. வெளியே எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனதும் நல்ல கிறிஸ்பியாக முறுமுறுன்னு கிடச்சிடும். பாருங்கள், நல்லா சூப்பராக நம்ம கோதுமை மாவில் டேஸ்ட்டாக பிஸ்கெட் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி அடுத்த பேட்சை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. 1 வீக் வரைக்கும் இந்த பிஸ்கெட் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்களும் இதே மாதிரி கோதுமை மாவில் நல்ல டேஸ்ட்டான பிஸ்கெட் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.